கைஸ், வெல்கம் டு SS Sports Info தமிழ். சமீபத்தில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் விளையாடக்கூடிய இந்தியன் டீம் ஸ்குவாடை BCCI வெளியிட்டாங்க. இதில் மகிழ்ச்சியான விஷயம், ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் இந்தியன் டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. இருந்தாலுமே ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் டீமில் விளையாடுறதுல ஒரு சிக்கல் இருப்பதாக BCCI நிர்வாகம் தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவல். மேலும் ஸ்ரேயஸ் ஐயர் டீமுக்குள்ளே வந்தனால 2 இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு பறிபோன தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக, காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் இந்தியன் டீமுக்கு திரும்பி இருக்காரு. அது மட்டுமல்லாமல் அவருக்கு அணியின் துணை கேப்டன் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு இந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஒரு நாள் போட்டி தொடரில். இந்த சமயத்தில் தான் BCCI சொன்ன தகவல் ஸ்ரேயஸ் ஐயரோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. BCCI சொன்ன தகவலின்படி ஸ்ரேயஸ் ஐயர் அணியில் சேர்க்கப்பட்டாலும் அவர் விளையாடுவது இன்னும் 100% உறுதி செய்யப்படல அப்படின்றதான் முக்கியமான விஷயம். BCCI ODI ஸ்குவாடை வெளியிடப்படும் பொழுது ஸ்ரேயஸ் ஐயரோட பேருக்கு கீழே உடற்தகுதிக்கு உட்பட்டது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அதாவது தேசிய கிரிக்கெட் அகாடமி மருத்துவ குழுவிடமிருந்து அவர் முழுமையான உடற்தகுதி சான்றிதழை பெற்றதால் மட்டுமே அவர் போட்டிகளில் களமிறங்க அனுமதிக்கப்படுவார் அப்படின்றதான் BCCIயோட தகவல். அவர் ஸ்குவாடில் இருந்தாலுமே முழுமையான கிரீன் சிக்னல் இதுவரைக்கும் அவருக்கு கிடைக்கல என்பதுதான் அந்த சிக்கல். சில மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நாள் தொடரின் போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு மண்ணீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டது. அதிலிருந்து தற்போது மீண்டும் போட்டிகளில் ஆடத் தொடங்கியுள்ளார் ஸ்ரேயஸ் ஐயர். எனவே அவர் 50 ஓவர் போட்டிக்கான உடற்தகுதியை பெற்றுவிட்டதற்கான மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் உள்ளது. அதற்கு முன்னதாக ODI ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரின் தேர்வு இன்னும் 100% உறுதி செய்யப்படலை அப்படின்றதான் கன்ஃபார்மான விஷயம். ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ மீண்டும் இந்தியன் ஸ்குவாடில் உள்ள வந்ததுனால மேலும் 2 வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மிடில் ஆர்டரில் ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்பட்டதன் காரணமாக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகியோருக்கு வாய்ப்பு பறிப்போனது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை கடைசி நேரத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த தொடரில் உடற்தகுதியை நிரூபிக்கப்பட முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது தேவ்தத் படிக்கல் ஆகியோரில் யாராச்சும் ஒருத்தர் மீண்டும் இந்திய அணிக்குள் அழைக்கப்படுவார்கள் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், இருந்தாலுமே ஸ்ரேயஸ் ஐயர் பட்டியலுக்குள்ளே வந்துட்டாரு. மீண்டும் கண்டிப்பாக இடம் பெறுவார் அப்படின்றதான் நம்மளுடைய கணிப்பு. ஸோ இந்தியன் டீமோட இந்த அப்டேட் உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.